ஹாய் வணக்கம், நான் தான் ஹசன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் டெர்மினலில் grep கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அது என்னதுன்னா, இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நான் 2 இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் போடுறேன். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்லெட். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் சில டெர்மினல் தான் இன்பில்ட்டாகவே இருக்கும், மற்ற டெர்மினல் நம்மளா தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபிக்லெட்ன்ற கமாண்ட் வந்து என்கிட்ட இன்ஸ்டாலாகவே இல்லை, இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ sudo apt install, நம்ம என்ன ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுமோ அதில் போடணும். ஸோ ஃபிக்லெட், இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே, ஹசன் என்ட்ரு கொடுத்து பாஸ்வேர்டு கேட்டோன்னே திருப்பி என்ட்ரு கொடுக்கணும். ஓகே, இப்போ ஃபிக்லெட் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபிக்லெட் என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிக்லெட் ஹலோ. ஓகே, இதை என்ன பண்ணணும்? ஓகே. ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற லெட்டர்ஸ் வந்து பிக்காக ஆக்கி காட்டுருக்கு. ஸோ இதுதான் ஃபிக்லெட்டோட ஃபங்க்ஷன். இதே மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. சரி, இப்போ grep கமெண்ட்க்கு போயிடலாம். நம்ம கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த grep அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் நடத்துறீங்க. அதில் வந்து 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து ராபர்ட், அது அவர் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ராபர்ட் வந்து 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ்லேயே போய் தேட முடியாது இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த grep கமாண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இந்த grep கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போகலாம். ஸோ grep ராபர்ட். இதுக்கு முன்னாடி நான் இது எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்றதை போடணும். ஸோ சிடி டவுன்லோட்ஸில் தான் வச்சுருங்க. ஓகே, டவுன்லோட்ஸ் /. இப்போ எல்ஸ் கொடுத்தோன்னா நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கேன்னு காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் participants.txt வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ grep ராபர்ட் participants.txt. ஸோ ஃபஸ்ட் நம்ம grep கமாண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு grep கமாண்ட், அடுத்து என்ன சர்ச் பண்ணுறது இதில் கொடுக்கணும். அடுத்து எந்த ஃபைலில் போய் சர்ச் பண்ணணும் அப்படின்றத இதில் கொடுக்கணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ராபர்ட், ராபர்ட்டோ, ராபர்ட்டா, ராபர்ட்சன், ராபர்ட்லி. நம்ம இங்கே ராபர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நான் ராபர்ட்சன், ராபர்ட்லி அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் ராபர்ட் இருக்கு இல்லையா, அதனால தான் ரிசல்ட்டை கொண்டு வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ராபர்ட்சன், ராபர்ட்லி அதெல்லாம் வேணாம், நான் ராபர்ட் கொடுத்தேன்னா ராபர்ட் மட்டும்தான் வேணும், அந்த மாதிரி கொடுக்கணும்னா ஸோ அப்போ அமைக்கி இதை போன கமெண்டை வர வச்சு grep கிட்ட /w இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ /w ஆட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் வருது. ஸோ இந்த w வந்து ஹோல் வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும்தான் கொண்டு வந்து காட்டும். ஸோ இப்போ ராபர்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவில் இருக்கு இல்லையா. ஸோ டெர்மினல் வந்து ஏற்கனவே கேஸ் சென்சிட்டிவில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆருக்கு பதிலாக ஒரு கேப்ஸ் ஆருக்கு பதிலாக ஸ்மால் ஆர் கொடுத்து பார்க்கலாம் வருதான்ட்டு. இப்போ ஸ்மால் ஆர் கொடுத்தா எதுவுமே வரல, ரிசல்ட் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இன்சென்சிட்டிவ் ஆக்கணும் அப்படின்னா இந்த w கிட்ட ஒரு ஐ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்டர் கொடுத்தோன்னா நம்ம ஸ்மால் ஆர் கொடுத்தாலும் கேப்ஸ் ஆரில் வந்து நிற்கிது. ஸோ இதான் இன்சென்சிட்டிவ். ஸோ அடுத்து வந்து இப்போ ராபர்ட் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கார், அதாவது எத்தனாவது பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுக்கு என் கமாண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணுன்னா இவர் எத்தனாவது லைனில் இருக்கார் அப்படின்றத காட்டும். ஸோ பாருங்கள் 12th பிளேஸில் ராபர்ட் இருக்காரு அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ வந்து 3 கமாண்ட் படிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து கலர் கமாண்ட். இந்த கலர் கமாண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்டை ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ 2 இது கொடுத்துட்டு 2 / அப்புறம் கலர். ஓகே, இப்போ என்டர் பண்ணோன்னா பாருங்கள் நம்ம ரிசல்ட் வந்து ஹைலைட்டடாக வந்திருக்கு. ஓகே, பண்ணியாச்சு கலர். ஸோ அடுத்து வந்து A4, B4, C4 இதை பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A4லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கலருக்கு அடுத்து /A4. ஓகே, இப்போ என்டர் கொடுக்கலாம். பாருங்கள் ராபர்ட்டுக்கு அடுத்த இருக்க 4 பேர் வந்திருக்கு. ஸோ இந்த A4 என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற இதுக்கு அடுத்து, அதாவது ஆஃப்டர். ஸோ ஏன்னா ஆஃப்டர். ஸோ ராபர்ட்டுக்கு அடுத்து இருக்க 4 பேரை கொண்டு வரும். ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, கிளியர். லாஸ்ட் கமாண்ட் கொண்டு வந்து ரன் பண்ணுறேன் திருப்பியும். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா ராபர்ட்டு அடுத்து 4 இது கொண்டு வந்திருக்கு. ஸோ இது நம்ம A4 தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, A2, A1 அந்த மாதிரி கூட வைக்கலாம். ஸோ இப்போ 2 வச்சு ரன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் ராபர்ட்க்கு அடுத்து 2 இது இருக்கிறது காட்டுது இருக்கு. ஸோ அதே மாதிரி பி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு பதிலாக கேப்ஸ் பி வச்சுக்கலாம்.
கேப்ஸ் பி. இந்த பி என்ன பண்ணுன்னா ராபர்ட்க்கு முன்னாடி இருக்க 2 இதை கொண்டு வரும். நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை இது கொண்டு வரும். பினா பிஃபோர். ஸோ அடுத்து வந்து சி. சி என்ன பண்ணுன்னா முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கமுமே கொண்டு வரும். ஸோ C2 போட்டாச்சு. ஸோ பாருங்க ராபர்ட்க்கு முன்னாடி இருக்க 2 பேர் வந்திருக்கு, ராபர்ட்க்கு அடுத்து இருக்க 2 பேர் வந்திருக்கு. ஸோ இதுதான் C2ஓட இது. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம்? ரிகர்சிவ். ஸோ இப்போ வந்து நம்ம ராபர்ட்ன்ற சர்ச் பண்ண போறோம். ஆனால் அவர் எந்த ஃபைலில் இருக்காரு அப்படின்றது தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம அந்த ஃபைலை சர்ச் பண்ணோம். ஸோ இப்போ ராபர்ட் இருக்காரு, ஆனால் எந்த ஃபைலில் இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால இந்த எண்ணுக்கிட்ட நீங்கள் ஆர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர் என்ன பண்ணுன்னா ரிகர்சிவ் எல்லா ஃபைலையும் தேடி கண்டுபிடிச்சி இந்த ராபர்ட் எங்கே இருக்காரு அப்படின்றத காட்டும். ஸோ இப்போ என்டர் கொடுத்தோன்னா பாருங்கள் participants.txtல 12th பிளேஸில் ராபர்ட் இருக்காரு அப்படின்னு காட்டுது. ஸோ இது ரிகர்சிவ். அதே மாதிரி எல்லுன்னு ஒன்று இருக்குது. எல்லுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எந்த இதில் இருக்குது அப்படின்னு மட்டும் காட்டும். பார்த்தீங்கன்னா அது எந்த ஃபைலில் இருக்காரு அப்படின்றது மட்டும் காட்டும். இந்த ராபர்ட் இது காட்டாது. ஸோ இதான் எல்லோட இது. ஸோ இந்த ரிகர்சிவ் வந்து நம்ம வேறு விதமாக கூட பண்ணலாம். இருங்க நான் இந்த ஆரை எடுத்துடுறேன். ஓகே, ஆர் எடுத்தாச்சு. ஸோ இந்த ராபர்ட்க்கு அடுத்து .\***. இப்போ இதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ ஓகே, ஒரு சின்ன எரர் ஆயிடுச்சு, அதை இப்போ சரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நான் பாஸ் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதில் இருங்க முதல்ல அதை கிளியர் பண்ணிடலாம். கிளியர். இப்போ லாஸ்ட் கமெண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் வைக்கணும், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ ஸ்பேஸ் வச்சு ரன் பண்ணும்போது தான் அது participants.txtல ராபர்ட் இருக்காருன்னு காட்டுது. இது ஒர்க் ஷீட் இது வச்சு இது ஒன்றும் ஆகாது. ஸோ participants.txtல 12th பிளேஸில் ராபர்ட் இருக்காரு அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி ரிகர்சிவ் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் கிரெப்பு. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் ஃபைண்ட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னதுன்னா XEYES. ஸோ XEYES இப்படி கொடுத்தோன்னா பாருங்கள் ஒரு ஐஸ் வந்துடுச்சு. இந்த ஐஸ் நம்ம மவுஸ் கர்சரே தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் நீங்கள் இங்கே மூவ் பண்ணாலும் அது உங்கள் மவுஸ் கர்சரே தான் பார்க்கும். இது ரொம்ப கூலாக இருக்குல்ல? ஸோ இதே மாதிரி ஒரு டெர்மினல் வீடியோலையும் நான் மாதிரி ஃபன்னி கமெண்ட் சொல்கிறேன். அதனால் இந்த டெர்மினல் வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய், டாட்டா.